இன்று தியானத்திற்காக தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. நம்முடைய தேவன் மட்டும்தான் இருதரப்பிலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிற தேவன். We are sustained by God in all sides. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம். Isaiah 48. ஏசாயா 48:12 நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர், Our God, அவர் ஒருவரே தேவன். He is one God. அவர் முந்தினவர், He was அவர் பிந்தினவருமாமே. And he is- கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. நான் யாக்கோபை அழைத்தேன், இஸ்ரவேலை எனக்கு செவி கொடு என்றார். I have called Jacob, O Israel, hear my voice. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் யாக்கோபை அழைத்தேன், இஸ்ரவேலை எனக்கு செவி கொடு. I called Jacob, நான் Israel, listen. முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்றார். I am the first, I also am the last. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அநேகர் இயேசுவை பிரித்து பார்க்கிறது உண்டு. Many separate Jesus. இயேசு கிறிஸ்துதான் தேவாதி தேவன். Jesus is the Lord. இயேசு கிறிஸ்தான் கர்த்தாதி கர்த்தர். Jesus is the Lord God. ஆனால் அவரை பெயர் சொல்லி இயேசு என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியினுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டுமா? He who obtain total blessings of God can say Jesus is the Lord. 1 கொரிந்தியர் 12:1 பவுல் சொன்னார். 1 Corinthians 12 verses 1 says, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். look at these verses. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்றார். I am the first, I also am the last. 2000 வருடங்களுக்கு முன்பு நான் தான் தேவாதி தேவன், 2000 years ago I am the Lord. நான் ஆதாமுக்கும் நான் தான் தேவன் I am என்றார். God of Adam. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு. Loudly. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்றார். I am the first and I am the last. அவர் யாருக்கெல்லாம் முந்தினவராய் இருந்தார், யாருக்கெல்லாம் பிந்தினவராய் இருந்தார் என்பதை காட்டிலும் தேவன் அவனை அழைத்திருக்கிற விதம்தான் வல்லமை உடையது. The way how the Lord called him is precious. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. முந்தி வந்தவனுக்கும் அதே கூலி, பிந்தி வந்தவனுக்கும் அதே கூலி. Wages is same for them, those who come earlier and after. அதில் ஒரு சிலர் எழுந்து கேட்டார்கள், ஆண்டவரே இவன் இப்பொழுது வந்தான், இவனுக்கும் அதே கூலியா என்று கேட்டார்கள். Some argue with God. Look at தேவாதி தேவனாகிய இயேசு சொன்னார், Jesus said, நான் தயாளனாய் இருக்கையில் நீயே வன்கணனாய் இருக்கிறாய் என்றார். I am generous for all people. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான் தயாளன், I am favorer. நான் இரக்கமுடையவன், I am merciful. நான் வாரி கொடுக்கும் வல்லல், I am a God to give abundantly. உன்னை ஐசுனாக்கும்படி நான் தரித்திரனாய் போயிருக்கிறேன். To make you rich I become கரங்களை poor. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி, Loudly. நீ ஏன் வன்கணனாய் இருக்கிறாய் என்று Why கேட்டார். should you dismiss இன்னைக்கு yourself? அநேக குடும்பங்களில் பார்த்திருந்தால் ஒரு சிலர் நன்றாய் இருப்பதை பார்த்து அவர்களோடு கூட பிறந்தவர்களை வன்கண்களோடு பார்ப்பார்கள். In many family people always jealous against others. ஐயோ இவன் இப்படி இருக்கிறானே, Oh, he is like that. ஐயோ அவள் இப்படி வாடுகிறாளே. She's be like that. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? அவனை அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர், He called him and blessed him. அழைக்கும் பொழுது ஒருவனை அழைத்து ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he called the people and blessed நன்றாய் them. கவனித்து பாருங்கள். Listen. ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தார் என்று ஏசாயா 51:2 கூறுகின்றன. Isaiah 51 verses 1 and 2 says the Lord called Abraham and blessed him. ஆனால் இங்கே பாருங்கள், தேவன் யாக்கோபை அழைத்து இஸ்ரவேலை எனக்கு செவி கொடு, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He called Jacob and he said, Israel, listen to my voice. I am the first and the last. நான் தான் ஆதியும் அந்தம் என்றார். I am the beginning and the end. நான் தான்பா முந்தினவரும் And பிந்தினவரும் the என்றார். Alpha and the Omega. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஒரு நாள் தேவன் ஏசாயா மூலமா இஸ்ரவேலுக்கு சொன்னார். Through prophet Isaiah, the Lord said to the house of ஏசாயா Israel, இருக்கும்போது இஸ்ரவேல் கிடையாது, there is no Israel when Isaiah was born. யாக்கோபு கிடையாது. No Jacob. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் கொடுத்த அத்தனை வாக்குகளையும் இஸ்ரவேலை யாக்கோபை வைத்தே கொடுக்கிறார். But every promises the Lord put in the name of Jacob and Israel. ஏன் நம்முடைய பிதாக்களின் 3வது தகப்பன் அவர்தான். Because he was the third father of our அப்பதான் ஆண்டவர் ஏசாயா மூலமாய் சொன்னார், through Isaiah said, இப்பொழுதும் யாக்கோபே, now Jacob, இஸ்ரவேலே, Israel, உன்னை உருவாக்கினுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. the Lord he who formed you கரங்களை says, தட்டி தேவனுக்கு 3
அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. இப்பொழுதும் யாக்கோபே, Now Jacob, உன்னை சிருஷ்டித்தவரும் who created இஸ்ரவேலே, Israel, உன்னை உருவாக்கினுமாகிய கர்த்தர் the Lord சொல்லுகிறதாவது, who formed you says, நீ பயப்படாதே, fear not, உன்னை மீட்டுக்கொண்டே I have redeemed உன்னை you. பெயர் சொல்லி I அழைத்திருக்கிறேன். have called you by name, எதற்கு அழைத்திருக்கிறேன்? What for? நீ because என்னுடையவனாயிருக்கும்படிக்கு. you belong to me. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. பலத்த கைகளை தட்டி Loudly. தேவனுடையவர்களை தேவன் பெயரிட்டு அழைப்பாராம். He who belong to God, they will call by the Lord. அதுதான் தேவனுடைய அழைப்பின் வல்லமைகள். There's a power of the calling of அந்த God. வசனத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at these verses. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:1 சொல்லுகிறது, 43 verses 1. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். When you cross the river, it will not அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, நீ தண்ணீர்ல போகும்போது நானும் தண்ணீராய் வருவேன் என்ற அர்த்தம். if you're walking through the river, I will come as water. நீ ஆறுகளை கடக்கும்போது நான் ஆறாய் இருப்பேன். When you cross the river, I will be like நீ a river. அக்னியில் கடக்கும்போது நான் உன்னோடு கூட அக்னியாய் இருப்பேன். Walk us through the fire, thou shalt not அது be உன்மேல் burned. புரளுவதும் இல்லை, நீ வேகுவதும் இல்லை என்றார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு Thou shalt not be burned. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உலகத்திலே அவர் தண்ணீராய் நமக்கு இருக்கிறார், He is water for us, ஆறாய் நமக்கு இருக்கிறார், river for us, அக்னியாய் இருக்கிறார். fire for us. நம்முடைய தேவன் அக்னியின் தேவனாய் Our இருக்கிறார். God is a consuming நம்முடைய fire. தேவன் நதியின் தேவனாய் God is இருக்கிறார். a God of rivers. இரு கரைகளும் புரண்டோடும் நதியாய் இருக்கிறார். Terrible river. ஆனால் வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? அழைத்த எந்த மனிதனின் தேவன் அப்படி நடத்துவாராம். You call by God, they can experience. ஒரே நேரத்தில் அவர் தண்ணீராய் இருக்கிறார், Same times is ஒரே water நேரத்தில் அக்னியாய் இருக்கிறார், and fire, ஒரே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஆறாகவும் இருக்கிறார். and become a roaring river. அதனால தான் சொன்னார், So- நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்றார். ஆபிரகாமுக்கு மட்டும் நான் தேவன் அல்ல, I'm not God for Abraham, ஈசாக்குக்கு மட்டும் தேவன் அல்ல, not only Isaac. நான் யாக்கோபை அழைத்து அவனை செவி கொடுக்க சொல்லி நான் அவருக்கு முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். I called Isaac and I gave my word to Israel and I said to him, I am the beginning and the end. தேவாதி தேவன் மோசேயை கூப்பிட்டார். Lord called Moses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் எப்படி கூப்பிட்டார்? How he called? மோசே, Moses. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் I என்றார். have called you by name and I know you very well. நான் பெயர் சொல்லி அழைத்து I அறிந்திருக்கிறேன். have called you by name. யாத்ராகம் 33:12 சொன்னார். Exodus 33 verses 12. யாத்ராகம் 33:17 சொன்னார். Verses 17. அவர் என்ன சொன்னார்? What does he say? நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் I என்றார். have called you by name பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். and I know you very well. என் கிருபை உனக்கு போதுமானது, My grace is sufficient என் for you. இரக்கம் உனக்கு போதுமானது. My mercy is sufficient இந்த for கர்த்தர் you. காலைவேளையில் உங்களை பார்த்து And சொல்லுகிறார், this morning the Lord said, நான் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், I am the Lord God of your forefathers. நான் முந்தினவரும் பிந்தினவரும். I am the beginning and the end. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly, ஒரு நாள் தேவன் யோபை பார்த்து சொன்னார். the Lord said to Job, என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? யோபு தேவனுக்கு முன்பு நீதிமானாய் நின்றான். Job, righteous man before God. தேவன் அவனை பார்த்து சொன்னார், The Lord said to ஒரு him, பக்கம் பிசாசு, one said Satan, மற்றொரு பக்கம் யோபு, another said Job, மற்றொரு பக்கம் காணக்கூடாத தேவாதி another said தேவன். unseen God. மூவரும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். Same time they met each other தேவனுடைய சன்னிதானத்தில். in the presence of God. அப்பொழுது தேவன் பிசாசை பார்த்து கேட்டார், Lord said to நீ demon, எங்கே இருந்து வருகிறாய் சாத்தானே where என்றார். art thou come? அதற்கு அவன் சொன்னான், He said, நான் ஊர் சுத்தி கொண்டு வருகிறேன் என்றான். I am roaming on the world. பிசாசுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. The duty of அவனுக்கு demon, பொழுது போனா பொழுது சாய்ஞ்சா ராத்திரி பகலும் தெரியாது ஊர் சுத்தியே இருப்பான். he always roaming the world. இந்த சத்திய குரலை கேட்கும் பொழுது உனக்கு விரோதமாய் இருந்த சத்துரு இல்லாமல் When போவான். you hear the voice, your enemies will be no more. கரகோஷங்களை எழுப்பி அப்பனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly, என்ன விசுவாச கை தட்டு. grab with faith. நம்முடைய இருதயம் எப்பயுமே குறுகியதாகவே இருக்கிறது. See, our heart is always crooked. தேவன் மிகவும் பரந்த மனம் உள்ளவர். God is gentle God. ஆகாய விரிவை தம்முடைய ஞானத்தால் விரித்தார் என்று எரேமியா 10 அதிகாரம் கூறுகின்றன. Jeremiah chapter 10 says, through his knowledge he spread out the heavens. நம்முடைய ஞானத்தினால் ஆகாய விரிவை விரித்து With his வைத்திருக்கிறார். knowledge he spread out தேவ the heavens. ஞானத்தினால் அதை விரித்து வைத்தாராம். With his knowledge he spread out. ஆனால் வேத வசனத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the word of the Lord. இப்பொழுதும் யாக்கோபே, Now Jacob, நான் உன்னை அழைத்தேன். I have called இஸ்ரவேலே, you, Israel. எனக்கு செவிகொடு. Hear it. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் I am என்றார். the beginning and the end. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்து சொன்னாரு, The Lord said to யோபு, Job, நீ நீதிமான் தான்ப்பா, yes, you are righteous. நீ ரொம்ப பரிசுத்தவான் தான். Yes, you are a saint. நானே உன்னை பத்தி சொல்லி இருக்கிறேன். I appreciate you பிசாசை பார்த்து சொல்லிருக்கிறேன், to this same உத்தமனும்
நீதிமானும் பொல்லாப்பு விலகின யோபை போல் ஒருவனும் இல்லை என்று அவனை நான் உன்னை குறித்து பிசாசிடத்தில் பெருமையாய் பேசியிருக்கிறேன். I proudly said before Satan, புலம்பலும் நியாயமானதுதான். your lamentation is நான் reasonable. இப்போது ஒன்று கேட்கிறேன், செய்வாயா என்ற. Let me ask one thing, can you அப்பொழுது do it? யோபு தேவனுக்கு முன்பு நின்றான். Job stood. என்ன சொன்னார் தெரியுமா? What does he நீ say? You மின்னலை அழைப்பித்து call the lightning. எதை மின்னலை அழைத்து Call the இதை lightning. போய் செய் என்று உன்னால் செய்ய கொள்ள முடியுமா என்று Can கேட்டார். you command it to the lightning? கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. யோபு நீதிமான் தான். Job was just saying, மின்னலை அழைக்க முடியாது. cannot climb the lightning. மின்னலை பார்த்தவன் செத்து தீஞ்சு போய் விடுவான். He could try to touch, will be மின்னலை die. விட வல்லமையுடன் நம்முடைய ஆண்டவராகிய But தேவன். our God is a nurse. கை தட்டி அப்பாக்கை. Let us all clap. ஹalleluya. Hallelujah. தேவ மகிமை உனக்குள் இருக்கிறதா இல்லை என்பதை இதை வெளிப்படுத்தும் உனக்கு. It will reveal whether you have a glory of God or not. ஏதோ வருகிறோம், ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ற முக்கியமல்ல. Coming, praying, praising, that's not important. தேவனே உம்முடைய அழைப்பில் நான் இருக்கிறேனா? I am standing in your willing. ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே போனது? Where is my blessings, Lord? என் ஆசீர்வாதம் எந்த இடத்துக்கு கடந்து விட்டது Where is my blessings? என்று நாம் யோசிக்கிறதில்லை. We fail to think. யோபுவின் புத்தகம் 38 அதிகாரம். Job 38, என் அருமையான மகனே மகளே 35வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 35. நீ மின்னல்களை அழைத்தனுப்பி. நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்றாரு பாரு, நீ மின்னல்களை அழைத்து அனுப்பி. லிசன் டு மீ. கவனிங்கள். மின்னல்களை It's called lightnings. யாராவது மின்னலை அழைத்து அனுப்ப முடியுமா? Anyone can send lightnings. ஆனால் ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளை, மின்னலை விட வல்லமையா இருந்த சூரியனை நில் என்று சொன்னவர்கள் கர்த்தருடைய தாசர்கள். Even the saints commanded to the sun to stand still. கரங்களை தட்டி தேவனுக்கு மோன அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. சிலர் தேவனுடைய மகிமைக்கு விரோதமாகவே இருப்பார்கள். Some always stand against the அவர்கள் glory of God. அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது தவறான ஒரு ஆலோசனைகள். Their thoughts are totally fail. ஏனென்று கண்டால் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய வேல்யூ ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும். The shepherd knows the value of the lamb. நம்முடைய மேய்ப்பன் நம்மளை தூக்கி சுமக்கிறவர். Our shepherd always carry us. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எந்த சூழ்நிலைகளிலும் தூக்கி சுமக்கிறவர். Any situation it may be. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. எதுவரை நரை முடி மட்டும் உங்களை தூக்கி சுமப்பாராம். Till the end of the world. வயதாக கிழவனாக மட்டை தூக்கி சுமப்பாராம். Till the end of the world. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Say hallelujah. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். The portion from the என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. நீ மின்னல்களை அழைத்து அனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Hallelujah. அதனால தான் யோபு சொன்னான், That's what Job என் கைகளால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்றான். I close my mouth with my ஏன் hands. தெரியுமா? Because நம்முடைய தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். our God is awesome கையை God. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அவர் அழைத்து ஆசீர்வதிக்கிற He தேவன். is a God to call you and நான் bless you. யாக்கோபை அழைத்து இஸ்ரவேலே எனக்கு செவிக்கொடு, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் I என்றார். called Jacob. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ Willing to mercy upon whom? அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். Willing to mercy. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ Willing to அவன் mercy. மேல் இரக்கமாய் இருப்பேன் என்றார். Willing to mercy upon தேவன் them. மோசேயை பார்த்து சொன்னார், Lord said to என் Moses, அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேதத்தை கவனித்து பாருங்கள். Look at the Bible. தேவன் ஒரு ஆத்துமாவை அழைத்து ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும் போது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமா முந்தினவரை மறக்க கூடாது, பிந்தினவரை மறக்க when கூடாது. they call somebody and bless means they should not forget the blessings of God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. நம்முடைய தேவன் முந்தினவரும் பிந்தினவருமாய் Our இருக்கிறார். God is an alpha and the omega. நம்முடைய கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவருமாய் Our இருக்கிறார். God is the beginning and the end. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை பாருங்கள். Prophet Isaiah என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. very clearly says, என்ன சொல்லுகிறது? what does he say? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 41:4 வாசிக்க கேட்கலாம். 41 verses 4. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை. Say hallelujah to the Lord. தலைமுறைகளை வரவழைக்கிறவன் யார்? Who can bring
bring up the generations. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, தேவன் ஒருவர்தான் அந்த தலைமுறைகளை தலைமுறைகளாக வரவழைக்கிறவராய் இருக்கிறார். God can bring up generation by generation. அவர் யாராம்? Who is he? அவர் முந்தினவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். He is the first. அவர் யாராம்? Who is he? அவர்தான் பிந்தினவராய் இருக்கிறாரா? And with the last. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சிலர் சொல்லுவார்கள், இவர் யாருடைய பரம்பரை? Whose generation he இவருடைய is? தகப்பனை அழைத்தவர் தேவாதி தேவன். You call his father's God. முந்தினவர் அவர்தான். He is the first. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேதம் அப்படித்தான் the சொல்லுகிறது. Bible says ஆண்டவர் சொல்லுவார், இது சாமுவேலுடைய பரம்பரை, he is a family of this இது God, ஆபிரகாமுடைய பரம்பரை. family of this என் generation. அருமையான கர்த்தருடைய உங்கள் பேர் ஒரு காலம் வராது. Your name will not come. உங்களுடைய தகப்பனுடைய பெயர் தான் வரும். Name of your father will ஏன் come. தெரியுமா? அவர் முந்தினவராய் இருக்கிறார். He is the first. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap of faith. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நாம் நம்முடைய நினைவுகளுக்குள்ளே வாழுகிறோம். நமக்கு பின்னாக ஒருவர் முன்னாக ஒருவர் இருக்கிறார். அவர் நினைவு முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். But the thought of God is always different. He always mind about his. ஏனென்றால் அவர் முந்தி நடக்கிறவர். Because he is walking before us. ராஜா முந்தி நடப்பானா, King will go அவனை before. தள்ளிட்டு அவர்தான் முந்தி நடப்பாராம். He will go before all. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லல. Praise the Lord. நான் சொல்ல மீகாவின் புஸ்தகம் 2:13 கூறுகின்றன. Micah chapter 2 verse என் அருமையான 6. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று யாருக்கா தெரியுமா? Anybody knows about our வேதம் God? என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வாசி மகளே ஏசாயாவை. Isaiah. அதை செய்து நிறைவேற்றி ஆம். ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? யார்? முந்தினவராய் இருக்கிற ஆ. கர்த்தராகிய நான் தானே. கைய தட்டி வர அல்லேலூயா சொல்லியா. பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. பிந்தினவர்களோடு கூட இருக்கிறவரும் கர்த்தராகிய அவர்தானா? And with the last I am he. கை கொடு சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவன் God of Abraham என்னுடைய தேவன். is my God. ஈசாக்கின் தேவன் God of Isaac என்னுடைய is தேவன். my God. யாக்கோபின் தேவன் God of Jacob என்னுடைய தேவன். is my God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அவர்களை வழிநடத்தின அதே தேவன், The same God of அவர்களை our father. ஆசீர்வதித்த அதே தேவன், The same God who உங்களை blessed, நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். mighty to guide you. அதனால தான் அவர் சொன்னார், So the Lord நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்றார். I am the first and the இல்லை, last. உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today, ஐயோ கொஞ்ச நாளுக்கு முன்பே நான் ஆசீர்வாதமாய் இருந்தேன், some days back I am எனக்கு good. திரும்ப அந்த ஆசீர்வாதம் வருமா? How can I கட்டாயம் வரும். அவர் பிந்தினவராயும் இருக்கிறார். Surely you can claim because he is the God of last also. அவரே முந்தினவர் தான், He is the first. அவரே உன்னை பிந்தி நடத்துகிறவருமாய் And இருக்கிறார். the last to guide you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நடத்துவாரா? Is it he guide? கட்டாயம் நடத்துவான் சொல்றாங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah, hallelujah. சத்தமா சொல்லணும். Loudly. ஹalleluya. Praise the Lord. உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். A person is there to நீ guide you. வருகிற பாதை அவருக்கு தெரியும். He knows your உன் path. பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படி செய்வார். He will bless your path. கரங்களை with you. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நம்முடைய வாழ்க்கை எப்போதும் குறுகியே இருக்கிறது. Our life always in narrow path. ஆண்டவர் உன்னை பெருகச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். God said, I will multiply you. நீ குறுகாமல் பெருக வேண்டும் You என்றார். will not decrease, you will ஆனால் உன் மனம் increase. குறுகி இருக்கிறனாலே உன் வாழ்நாள் குறுகி இருக்கிறது. Because your heart is decreased. தேவையில்லாத that's why. உன் மனதில் சிந்திக்கிறதுனாலே நீங்கள் தாராளமாய் ஆண்டவரை உயர்த்துகிறீர்களா? Are you lift up the Lord இல்லவே with your இல்லை. voice? No. காரணம் என்ன? Reason. நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே சஞ்சலங்கள், Always sufferings. சஞ்சலத்தால் நிறைந்து Full நிற்கிறோம். of sorrows. நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறோம். We are always in என் burden. அருமையான மகனே மகளே, Children. ஒன்றை மனதில் வைத்துக் Give கொள்ளுங்கள். it one thing. வேத வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. Word of God is never ever காரணம் changed. என்ன? Reason. அவர் ஒருவர்தான் மாறாதவராய் He is இருக்கிறார். unchanging. in ஏனென்றால் his அவர் plan. முந்தினவரும் அவரேதான், Because he is the first. பிந்தினவரும் அவரேதான். And he is the last. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 44 அதிகாரம் Isaiah 44, 5-6 வாசிக்க கேட்போமா? 5 and 6. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஆ, ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான். தரித்துக் கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். தரித்துக் கொள்ளுவான். நான் முந்தினவரும் நான் தான். பிந்தினரும் கை தானே. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. Big clap. Praise the Lord. பக்கத்துல கை கட்டு சொல்லு, நம்ம அப்பன் தாண்டா முந்தினவரே. Our father is அவருக்கு பேரு His name, சேனைகளின் the Lord of. நம்ம அப்பன் தாண்டா பிந்தினவரே. Father is the அவருக்கு last. பேரு His name, நசரேயனாகிய இயேசு. Jesus of Nazareth. நீ இஸ்ரவேலின் சந்ததி. We are the generation of Israel. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. 6ஆம் வசனத்தை வாசி மகளே. நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்று கையை தட்டி
ஒரு அல்லேலூயா சொல்லியா? Praise the Lord. ஹalleluya. Amen. என்ன தவிர தேவன் இல்லை. சத்தமா சொல்லுங்க. தேவன் இல்லை. நம்ம அப்பாவை தவிர தேவன் வேற இல்லை. கடவுள் இல்லை. இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நான் முந்தினவரும் பிந்தினவரும். I am the first and I am the last. நான் யாக்கோபை அழைத்து இஸ்ரவேலை எனக்கு செவிக்கொடு. I called Jacob and said, Israel. நான் listen to me. முந்தினவரும் பிந்தினவருமாய் I am இருக்கிறேன். the first and I am lost. அதத்தான் தேவன் யோபை பார்த்து சொன்னார். Lord said to Job, நீ மின்னல்களை அழைத்து அதுக்கு வேலை செய்ய முடியுமா? could you send lightning? உலகத்தில் to எவனாவது பிறந்திருக்கிறானையா? anyone on என் this தேவன் பிறந்திருக்கிறார். But my God was born வெளிச்சத்தோடு பிறந்தவர், with light. இருளை வெளிச்சமாக்கினவர். எந்த யோபை பார்த்து பிரசங்கித்தாரோ அந்த மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கே தோன்றி ஓடும். That same lightning will come on this earth. ஹalleluya. Praise God. தெய்வத்தின் கிரியைகளை முதலாவது கவனியுங்கள். First of all, listen the deeds of God. நாம் எப்பொழுதும் கர்த்தருடையவர்களாய் இருக்க விரும்புகிறோம். You should be always belong to ஆனால் God. அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் He is இருக்கிறார். the first and the last. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசித்து பாருங்கள். Revelation முதலாம் அதிகாரம் chapter 1 வெளிப்படுத்தல் 1 10-11 வாசிப்போமா? 10 and கர்த்தருடைய 11. நாளில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது ஆ, எனக்கு பின்னாலே எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற எக்காலம் சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். கேட்டேன். அது நல்ல கவனிங்களேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிறான். In the day of the Lord he is பிள்ளைகளை நிமிர்ந்து நில்லுங்கள். Listen, அப்படி ஜெபம் பண்ணுகிறான், அபிஷேகத்துக்குள் மறைகிறான். he pray get into the அப்பொழுது ஒரு anointing. பெரிய சத்தம். There was a noise. அந்த சத்தத்தை கேட்கும்படி அவன் காதை திருப்புகிறான். He tried to listen the அந்த voice. சத்தம் என்ன சொல்லுகிறது What the பாருங்கள். sound says. நான் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் நான் ஆல்பாவும் ஒமேகாவும். முந்தினவரும் பிந்தினவரும் கரங்களை தட்டியா. Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. பைபிளுக்கு எத்தனை ஏற்பாடு இருக்கு சொல்லுங்க? ரெண்டு ஏற்பாடு. 2 ஏற்பாடு. ஆமென் சொல்லுங்களேன். There are 2. முந்தின ஏற்பாடும் அவர்தான், Is the beginning பிந்தின ஏற்பாடும் அவர்தான். and the end. இல்ல நான் முந்தின ஏற்பாடு பெண்ணு கிடையாது, முந்தின ஏற்பாடு அவர்தான். சில கூட்டத்துல பிந்தின ஏற்பாடு புதிய ஏற்பாடு தூக்கி சுத்தம் இல்ல, 2 ஏற்பாடு அவர்தான். Both are belong to God. எவ்வளவு அழகாய் How சொல்லுகிறார் beautifully he said. யோவான். John, நான் முந்தினவரும் I am பிந்தினவரும். Alpha and the நீ Omega. காண்கிறதை புஸ்தகத்தில் எழுது என்றார். What thou seest, write in a book. நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுது. Write it on what ஆசியாவில் இருக்கிற சபைகளுக்கு 7 சபைகளுக்கு சொல்லு. the church, 7 churches which are இப்படி in இப்படி சொல்லு. Asia. Share it. நான் முந்தினவர் என்று சொல்லு. I am the beginning. நான் தான் பிந்தினவர் என்று சொல்லு. Say that I am the end. இயேசுவும் நான் தான். I am Jesus. சேனைகளின் கர்த்தர் நான் தான். I am the Lord of hosts. ஆபிரகாம் ஈசாக்கை வழிநடத்தினவரும் நான் தான் He என்றார். to guide Abraham and Isaac is கரங்களை I. தட்டி வர 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கைத்தட்டு. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. வேதம் அப்படியே சொல்லுகிறது. The Bible says. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் Chapter 2 8வது வசனங்களை வாசிப்போமா? verses 8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் நீ எழுத வேண்டியது என்னவெனில். முந்தினவரும் பிந்தினவரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்களேன். அவர் எங்கேயாவது பாருங்க, அவர் பரலோகத்து போனாலும் அவர் முந்தின வேலையும் செய்கிறார், பிந்தின வேலையும் செய்கிறார். He is the first and the last, even though in heaven. நீ சிமர்னான் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் முந்தினவரும் பிந்தினவரும் ஆ மரித்திருந்து பிழைத்தவருமானவர் மழைத்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது Amen. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. இப்ப சொல்லு, Tell you now. மரித்து உயிர் தெரிந்தவர் யாரு? Who resurrected? முந்தினவரா? He is beginning. சத்தமா சொல்லுங்களேன். முந்தினவர் தான் மரித்து உயிர் தெரிந்து பிந்தினவராய் எழுந்து நின்றார். Yes, Alpha was பக்கத்துல கை resurrected. கொண்டு சொல்லுங்கள், என் ஆண்டவரை மரணம் மேற்கொள்ளவில்லை, Death cannot prevail over என்னை him. சத்துரு மேற்கொள்ளாது. Evil will not நான் prevail over ஆராதிக்கிறவர் முந்தினவரும் me. பிந்தினவரும். My God is the கரங்களை Alpha தட்டி and the ஆண்டவருக்கு Omega. 3 அல்லேலூயா சொல்லுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் Colossians 1. 17வது வசனங்களை வாசிப்போமா? 17. கொலோசியர் 1:17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும் பொருட்டு அவரே ஆதியும் கையை தட்டியா. அவர்தான் ஆதியும் He is the beginning. மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Firstborn from என்ன the dead. அழகாக எழுதியிருக்கான் பாருங்க. Hallelujah. யோவான் எந்த 10 அதே வார்த்தைகளை அழகாக எழுதுகிறார். Same
word Paul the apostle அவர் said ஆதியும் அந்தமுமானவர் என்றார். he is the beginning and the காரணம் end. என்ன? Reason. ஆதியாகமம் 1 முதல் 2 வசனத்தை பாருங்கள். Genesis அவர் chapter ஆதியிலே வானத்தை பூமியை படைத்தார். from the beginning he created heaven. யோவான் and earth. 1 வசனத்தை பாருங்கள். John chapter 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி நமக்குள் மகிமையாய் வெளிப்பட்டது என்று From the சொன்னார். beginning there was a word, the word was God and was with God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, That was அந்த word. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, It was with அது God. தேவனாய் இருந்தது, It was God. அது மாம்சமாகி It became flesh. கிருபையினாலும் With mercy சத்தியத்தினாலும் and truth. நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், அந்த மகிமையை கண்டோம் என்று சொன்னார். Dwelling among us and we saw that glory. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். the Lord. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் ஆதிக்கு சொந்தக்காரர். In the beginning was the word, he belonged to the word. அவர் ஆதியும் அந்தமுமானவர். He is the beginning and the end. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 1:8 வாசித்து பாருங்கள். Revelation 1 நான் verse இருக்கிறவராக இருக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் ஆம், வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் ஆ. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்தான் பிகினிங். அவர்தான் ஆதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்தான் எண்டு. அவர்தான் அந்தம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் அங்கே தேவன் சொன்னார். So the Lord said, என்ன சொன்னார்? what does he நான் say? முந்தினவரும் பிந்தினவரும் என்றார். I'm the alpha and the omega. நான் முந்தினவரும் பிந்தினவரும் the என்றார். beginning and the end. அதைத்தான் வெளிப்படுத்தல் 21:6 சொன்னார். 21 verses 6. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்றார். I'm the alpha and the omega. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நம்முடைய தேவன் அத்தனை மகத்துவத்துக்கு Our சொந்தக்காரர். God belong to such a இன்னைக்கு glory. முடிவு செய்து கொள்ளுங்கள். Take a decision. ஆண்டவரே, Lord, நீர்தான் என்னை அழைத்தவர். you only called me. நீர் முந்தினவராய் இருக்கிறீர். You're the beginning. நீரே பிந்தினவராய் You're இருக்கிறீர். the end. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. இப்ப பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்கள். என்னுடைய தேவன் My God ஆதியும் is the beginning அந்தமும். and the end. என்னுடைய தேவன் My God முந்தினவரும் is the beginning பிந்தினவரும். என்னுடைய தேவன் My God உயிர்த்து resurrected, மரித்து died, உயிரோடு இருக்கிறவராயும் and இருக்கிறார். resurrected, கரங்களை living தட்டி Savior. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய தேவன் அத்தனை மகத்துவத்து Our சொந்தக்காரர். God belong to glory. இன்றைக்கு ஒரு முடிவு செய்து Take a கொள்ளுங்கள். decision today. ஆண்டவரே, Lord, ஆதி காலத்தில் the beginning. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது When I say எனக்கு இருந்த ஆசீர்வாதம், the blessings what I have, எனக்கு இருந்த நேசம், the love what I எனக்கு have, இருந்த சந்தோஷத்தை joy what I have, எனக்கு திரும்ப தாரும். bring back to me. அவர் ஆதியும் He அந்தமானவர். is the beginning and the end. அவர் சொல்லியிருக்கிறார், The Lord said, நானே முந்தினவரும் I am the alpha நானே and the பிந்தினவரும் omega. வரப்போகிறவரும் நானே. He who is going கரங்களை to தட்டி come. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போமா? Take the promise and stand. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Immediately stand. என் அன்பு மகனை மகளே, Son and daughter, இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். take a decision. உன் நினைவில் இருக்க வேண்டியது ஒன்றுதான். You have to think only இந்த one. 7 நாளும் இந்த செய்தி உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். Should remain this word in your mind. மற்றவர்களை பார்த்து உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. Don't look others and don't wound yourself. வெளிப்படுத்தல் 22. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 12வது வசனத்தையும் 13வது வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. என்னோடு கூட வருகிற. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. சத்தமா சொல்லணும். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிக்கும் பலன் உன் கூட வரணுமா வரக்கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு தான் தங்க பார், தனியா வராதுங்க. அவர் தான் வருவார். It is coming with the Lord. அவர் கிஃப்ட் அவர் தான் கொண்டு வருவார். The reward will coming with இந்த அம்மா him. சீயோனு, இந்த அம்மா லட்சுமி, இந்த அம்மான் கொடுப்பார். He will share to you. அவர் தான் கொடுப்பார். நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட My வருகிறது. reward is with me. நான் அல்பாவும் ஓமேகாவும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்படி பைபிளை கிளவை Place on your Bible. வாசி. ஜீவ விருட்சத்தின் மேல் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கு வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு செய்கிறவர்களுக்கு
வாருங்கள். கையை உயர்த்துவர் அல்லையா சொல்லுங்களேன். அப்படியே நீங்கள் பாக்கியம் உள்ளவளாய் மாறும்படி அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக இந்த முதல் வாரத்திலே உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே முழங்கால் படியிடுவீரா? அப்படியே முழங்கால் படியிடு. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல். ஆண்டவரே இத்தனை வருஷங்களுக்கு முன்பு இருந்த என் சந்தோஷத்தையும் என் ஆசீர்வாதத்தையும் எனக்கு திரும்ப தா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். நான் ஆல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தமும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் இருந்து வாசல் வழியாக பிரவேசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீ அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு போ. வெறுமனையாய் அல்ல, ரெண்டு கைகளை உயர்த்துவாயா? கண்களை மூடி உன் குறைகள் எதுவோ அதை அறிக்கை செய். ஒரு நிமிடம் உனக்கு சொல்லுகிறேன். உன் பாவங்கள் எதுவோ அதை அறிக்கை செய். உன்னுடைய குற்றங்கள் எதுவோ அதை அறிக்கை செய். உன் வாழ்க்கையிலே தேவனே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், நீரே ஆதி, நீரே அந்தம் என்று சொன்னீரே. முந்தினவராகி உம்முடைய கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன். பிந்தினவராகி உம்முடைய கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன். நீரே ஆதி முதற்கொண்டு உயிரோடு இருக்கிறவர், அந்த மட்டும் நடத்துகிறவர் என்று சொல்லி எல்லார் கண்களை மூடுவீர்களா? என்னோடு சொல்லுங்களே, இயேசுவே தாவீதின் குமாரனே, நீ ஒருவரே மெய்யான தேவனே. இந்த நிமிடத்திலிருந்து எனக்குள் இருக்கிறதான எல்லா பழைய சுபாவங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவகுமாரனே, நீர் எப்படி இந்த உலகிற்கு வந்து எனக்காய் இரத்த சிந்தினீரோ அந்த இரத்தத்தை சாட்சியாய் வைக்கிறேன். பூமியிலே சாட்சியிடல் 3, ஆவி ஜலம் ரத்தம் என்று சொன்னீரே. பரலோகத்தில் சாட்சியிடல் 3 என்று சொன்னீரே. வார்த்தை ஆவி ஜலம் என்று சொன்னீரேப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வார்த்தைகளை நான் கைக்கொள்ளுகிறேன். நான் பாக்கியம் உள்ளவனாய் இருக்கும்படி முந்தினவரே பிந்தினோமாய் இருக்கிறேன். நீரே சர்வ வல்லமை உள்ளவர். என்னை ஆசீர்வதியும். சொல்லுங்கள், என் சாபங்கள் மறையட்டும், என் பாவங்கள் மறையட்டும், என் மீறுதல்கள் மறையட்டும். எனக்குரிய ஆசீர்வாதத்தை இப்பொழுதே கர்த்தாவே சீக்கிரம் தாரும். இந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது என் சத்துருவை நான் காணும் பொழுது அவன் இல்லை என்று சொல்லப்பட வேண்டும். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்னீரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள சொல்லுங்கள். பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் கடந்து போய்விடு. என் அப்பன் இயேசு முந்தினவரும் பிந்தினவரும். தேவனே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை தலையாக்கும், என்னை மேலாக்கும், என்னை கரத்திலே தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.